கெட்டதுக்கு 3 எழுத்து பேர் என்ன? நான் இன்னைக்கு புதுசா ரெண்டு கயிறு வச்சு விளையாடுறது. இன்னைக்கு நீ என்ன பண்ணன? ரோபோட் வேம்பயர்ஸ் டிஃபெண்டிங் ஃபோர்ட்ரஸ் ஃப்ளேமிங் லாவா மோட். என்னோட விளையாட்டு விளையாடு நல்லா இருக்க போல இருக்கே. கூப் கூப் இரு நானே வரேன். ஜம்ப் ரோப் விளையாடலாமா? டீ பார்ட்டி. ஓ எனக்கு தெரியும். நம்ம பால் பிடிச்சு விளையாடலாம். நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு நினைச்சேன். உங்கூட பேசணும்னு மில்லி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கல்ல? எஸ் டாட். நீ மில்லி அந்த மாதிரி அலட்சியப்படுத்த கூடாது. நீ தான் அவளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நான் அவளை அலட்சியப்படுத்துறேனா? அவ எப்ப பார்த்தாலும் தன்னை பேசிக்கிட்டே இருக்கா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா, விளையாடுன்னு தொந்தரவு பண்றா. நீ உன் தங்கியோட நல்லபடியா செலவு பண்றதுக்கு நிறைய நேரத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதான் நல்லது. அப்படி பண்ணா என்னோட இந்த வீடியோ கேம் எனக்கு கொடுத்துருவீங்களா? நான் சொன்னபடி செய்ய நான் தரேன். அப்ப மில்லி என் கூட விளையாடுறதுக்கு வரியா? இப்போதான் நிம்மதியாச்சு. வரி விஷயத்துல அதையும் கணக்கு பண்ணணும். முதல்ல அப்பாவா என்னோட கடமையை பண்ணணும். இது குழந்தைகள் விளையாடுறதுக்கு லாயக்கான மிஷனான்னு பார்க்கணும். அவங்க மனசை கெடுத்துட கூடாது இல்லையா? ஒரே இடத்துல ஒரே விளையாட்டு விளையாடுறோம். அப்ப சேர்ந்து விளையாடுறதா தானே அர்த்தம்? அது அப்படி இல்ல. ஓகே ஓகே நீ சொல்றபடி கேக்குறேன். கேன் நான் பண்ணது பாத்தியா? நோ மறுபடியும் நான் பண்ணத பார்க்காம போறேன். என்ன நடக்க போகுதுன்னு புரியல. மூளையை கண்ட்ரோல் பண்ற மிஷினை கேட் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எங்க மில்லியோட விளையாடிக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா நல்லா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணணும். இது போதுமே. போலாம். இரு கொஞ்சம் இரு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க போல இருக்கு. நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ எங்க இருக்க? இதுதான் புது விளையாட்டு. நான் எனக்கு இது பிடிக்கவே இல்ல. பகல்லே வாழ சித்ர போதா? அப்ப நான் உன்னை வேண்டிக்கணும். அப்ப அது உலக சமாதானமா? திமிங்கலத்தை காப்பாத்தணுமா? உலக சூடாகம் தடுக்கணுமா? ஆனா எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் கணக்கு வழக்கில்லாம வேடிக்க போறேன். மிஸ்டர் கேட், இந்த மாதிரி ஹேண்ட்லெஸ்ல போட்டுட்டு நீ தனியா விளையாடுறியா? அது தப்பு. இப்ப ஏன் டர்ன்? இப்ப விளையாடுறதுக்கு கூப் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்துட்டியா? நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் பழிச்சிடுச்சு. Thank you பால் நட்சத்திரம். அப்ப நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கறேன். மில்லி இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஒன்னும் ஆகலையே. ஆகல. ஆனா நீயும் கேட்ட சண்டை போடுறது நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்காது. அடுத்ததா கோப மிஸ்டர் கேட்ட முத்த கொடுத்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்ப நாம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். ரொம்ப தமாஷா இருக்கு. இப்ப நானும் பறக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சூடா இருக்கு. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும். எனக்கு இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்கே வேணும். வாஃபிள் கோன்ஸ் நிறைய வேணும். ஒரு ஃபெரிஸ் வீல் வேணும். ஸ்விமிங்
நிஞ்சா ஸ்டார்ஸோட மோதல் நடந்துகிட்டு இருக்கு. ஓ, வாஷிங் மிஷின் போடுறதுக்கு மறந்தே போயிட்டேன். நோ, வாஷிங் மிஷின் போடுற வேலையை அப்புறமா கவனிச்சுக்கலாம். அதுக்கு முன்னால நமக்கு இந்த விளையாட்டு தான் முக்கியம். ஆட்டம் இப்பதான் நல்லா சூடு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு குதிரை கிடைச்சா நல்லா இருக்கும். இது சீரியஸா பண்ணிடலாம். ஒரு யூனிகார்ன மாத்தணும். நீ எங்க போயிட்டு இருந்த கூப்? இதுல நீச்சல் அடிக்கிறதுக்கு நீங்க இருக்க மாட்டியா? அதாவது எனக்கு உன்கிட்ட விளையாடுறது பிடிச்சிருக்கு. 1 மணி நேரத்துக்கு முன்னால தானே சாப்பிட்டேன். அதனால இப்ப நீந்த கூடாது. ஓகே, அப்பனா எல்லாருக்கும் ட்ரெஸ் மாத்தி விடலாம். டைப்பர் போடுறதுக்கு மறந்துடாத. கேட்டரு குட்டி குழந்தை. நான் இளவரசி, அப்புறம் கூப்பிடு கோமாளி. இந்த அளவுக்கு பயங்கரமான ட்ரெஸ் மாத்திக்கிட்டதே கிடையாது. ஓ, உன்னை நான் விட மாட்டேன். கேட், அதை கீழே போடு. நீ ஒழுங்கா கோமாளி ட்ரெஸ் போட்டுட்டு விளையாட காட்டணும். மிலி, இப்ப சின்ன குழந்தை தனமா உன் கூட விளையாட எனக்கு டைம் இல்ல. இவ கத்துனது எரிமலையே வெளியில வந்துடுச்சு. ஓகே, நான் தான் கோமாளி. கோமாளி மேல கேக் அடிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய கேக். அப்புறம் வெட்டிங் கேக். இது சரியில்லை. மில்லி, எங்க போறதா நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என் கூடவே இருந்து விளையாடுற சொன்னியே. ஏய், நீ காலத்தையும் விண்வெளியும் கிழிக்கிற. என் பேண்டையும் கிழிக்கிற. ஓ நோ, ஆட்டம் முடிஞ்சிட போகுதா? கமான் கமான், டிராகன் இன்னும் ஃபயர் பண்ணாதான் நல்லா இருக்கும். இதை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இது வரைக்கும் நான் பண்ணாத ரொம்ப கஷ்டமான வேலை அது. மில்லி, டீ ரெடி. இதெல்லாம் நீ தான் பண்ணியா? எனக்காக? உனக்காக தான். அது மட்டும் இல்லாம எல்லா மக்களோட நன்மைக்காகவும். ரொம்ப நல்லா இருக்கு கூப். ஆனா கேட்டா இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். Oh no, என் தலையலங்கர கலஞ்சு போச்சு. ஆனா பரவாயில்ல, நான் நினைச்சேன் என்னோட ஹேர் ஸ்டைல் உடனே மாறிடும். என்னோட ஹேர் ஸ்டைல் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த வாலட்சத்திரம் என்னை ஏமாத்திடுச்சு. அளவில்லாம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. எஸ், விடுதலை. என் வாழ்க்கையில இனிமே இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான விளையாட்டை விளையாட மாட்டேன். எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசைதான். என் அண்ணன் என் கூடவே இருந்து விளையாடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒரே ஒரு தடவை தான். சரி, நீ என்னை எரிமலையில இருந்து காப்பாத்திருக்கியே, அதனால இன்னும் ஒரே ஒரு தடவை விளையாடலாம்னு நினைக்கிறேன். என்ன எரிமலை? தப்பி தவறி கூட இந்த வீடியோ கேம் மறுபடியும் என் கையில கொடுத்துறாத. இன்னைக்கு நாள் பூரா எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் டாட். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த டீ குடிங்க. நீ குடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, மத்தியானம் பூரா நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓ, மத்தியானம் நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா விளையாடணும். அது எதுவா இருந்தாலும் சரி, இங்கேயே தடுக்கணும். பிரமாதம் கூப், கடைசியில கண்டுபிடிச்சிட்டியே. ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது என்ன இது? என்னோட பாட்டிலோட கைப்பிடி இது.
என்னோட வெஜ்ஜி ஃபிஷியே இந்த பாட்டில போட்டு வச்சிருந்தேன். இதுக்கு ஒரு மூடி தயார் பண்றதா இருந்தா அதோட கைப்பிடி தான் அது. அதைத்தான் நீ இப்ப உடைச்சிட்ட. சாரி, வேற ஒண்ணு வாங்கி தந்துடுறேன். உன்னால அது முடியாது கூப். அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லக்கு. ஹே டாட், கண்டுபிடிச்சிட்டேன். உங்க கிரெடிட் கார்டை கொண்டு வாங்க. ஓ, இந்த அப்படி என்னோட பாட்டிலுக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மூடி கிடைக்க போகுதா? இப்பவே எனக்கு தலைக்கிறன்னு ஆயிடுச்சு. அவரை தபால் அனுப்ப மாட்டாராமே. நாம நேரா தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். அந்த இடம் டெசர்ட் கிளிஃப். அதுக்கு ட்ரெயின்ல தான் போயாகணும். நாம ட்ரெயின்ல போக போறோம். ஜாலியா இருக்கும். ஓ சாரிடா செல்லும், ட்ரெயின்ல கேட்டலாம் அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்? சாரி, உன்னை கூட்டிட்டு போக முடியாது மிஸ்டர் கேட். உனக்கு பதிலா இந்த டெடியை தான் நான் தூக்கிட்டு போக போறேன். ஓ, உனக்கு இந்த வாரம் பூரா சாப்பிட வச்சுட்டு போறேன். நல்லா சாப்பிடு. நீ இப்படி வா மில்லி. கூப், நீ நல்லா பார்த்து சௌரியமா உட்காந்துக்க. அட்டகாசமா இருக்கு. கேட். வீட்டை மாதிரி நீ ட்ரெயின் எல்லாம் நாசம் பண்ண கூடாது. நீ ரொம்ப முரட. மிஸ்டர் டெடிக்குள்ள இருக்குது எல்லாத்தையும் நீ கண்ண பின்னாடி பிச்சு போட்டுட்டியே. ஓ, இதுக்குள்ள இருக்கிறது நிச்சயமா இங்க எங்கேயோ தான் இருக்கு. டெசர்ட் கிளிஃப்க்கு நல்வரவு. நான் தான் ஓல்ட் ஹெர்மன். குதிரைகளே இல்லாத இந்த ஊருக்கு நான் தான் ஷெரீஃப், மேயர், பொதுமக்கள் எல்லாமே. நீங்க தான் பட்டன் பர்கர்ஸ்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். குற்றவாளிய மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்களே ஷெரீஃப். நான் யாரு? வெயில நிக்காதீங்க, வேண்டாம் வேண்டாம். அப்புறம் நீங்க வெந்து போயிடுவீங்க. இதாங்க நீங்க தேடி கைப்பிடி. நல்ல வேலை. நீங்க ஏதோ இந்த இடத்துல விழுந்ததுனால பொழைச்சீங்க. இல்லனா இந்த விபத்துல அடிபட்டதுனால உங்களுக்கு கை கால் எல்லாம் முறிஞ்சிருக்கும். ஆமா, விபத்து தான். வாங்க உள்ள வந்து குளிர்ச்சியா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு உங்களை நீங்க அமைதிப்படுத்திக்கோங்க. வாங்க உள்ள வாங்க. அடுத்த வண்டி வரதுக்கு நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. என்ன இது திடீர்னு இந்த மாதிரி ஆகுது? புரிஞ்சிக்கவே முடியலையே. இந்த இடம் பூரா எலித்தொல்லை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெர்மன். பார்த்தாலே தெளிவா தெரியுது. இங்க பாருங்க, கயிறு இத கூட வெட்டி தள்ளி இருக்கு. அது நிச்சயமா எலிதான். ஆனா எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஓ, இது ரயில் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஹெர்மன். நாங்க போயிட்டு வரோம். அவசரப்பட்டு ஓட வேண்டாம். அந்த ட்ரெயின் இங்கே ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வேலையா இருக்கேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியா? ஓல்ட் ஹெர்மனை துரத்திக்கிட்டு இருக்கு. நான் இப்பவே வந்துடுறேன். அந்த கேட்ட டெடிய மில்லுக்காக கொண்டு வரேன்.
உன்னை மடக்கிட்டேன். நல்ல வேலை செஞ்ச பட்டன் பர்கர். இந்த குரலை நான் கேட்டிருக்கேனே. எல்லாரும் என்ன மிஸ்டர் ஜேக்சன் சொல்லுவாங்க. பூமியை நாங்க தாக்க ஆரம்பிச்சாச்சு. கூடிய சீக்கிரம் மனுஷங்க எங்க கிட்ட பணிஞ்சிடுவாங்க. இனிமே இது எங்க உலகம். ஆனா முதல்ல நான் பழி தீர்த்துக்கிறேன். அதுக்கு இந்த பட்டன் பர்கர்ஸ் கூட்டத்தை அழிச்சாகணும். அதோட சேர்த்து இந்த ஜந்துவையும் அழிச்சிடுறேன். பாத்தியா, எங்களோட படம் இப்ப உங்களை அழிக்கிறதுக்கு தயாராயிடுச்சு. எங்களுக்கு முன்னாடி உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. நீங்க பாவம் அற்ப ஜீவன்கள். சீக்கிரம் எல்லாரும் ஹாம்ஸ்டர் பால்ஸ்குள்ள போங்க. அவங்கள தோத்திட்டு போய் நாம பிடிக்கிறோம். எனக்கு ஒத்துக்க கஷ்டமா இருந்தாலும் நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான். அப்பா அதுக்குள்ள இருந்தது அதுக்குள்ளே வச்சிட்டியா? உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க கூப். பிரேக் லைனை கட் பண்ணுங்க. ஹைட்ராலிக்ஸை வெட்டி எறிங்க. வண்டியோட வேகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இதுக்குள்ள அடைக்கிறத நான் மறந்துட்டேன். பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கல. ட்ராக்கை எல்லாம் கிளியர் பண்ணுங்க. ஏய், சூப் ஆறி போயிருக்கு. இன்னும் சில நிமிஷத்துல அந்த வேற்று கிரக ஜந்து அழிஞ்சு போயிடும். கூடவே பட்டன் பர்கர் குடும்பமும் ஒழிஞ்சு போயிடும். இந்த ட்ரெயினை நிறுத்திடு சீக்ஸ். என்ன கோமாளித்தனமா பேசுற நீ? பக்கத்துல வேற யாரோ கோமாளித்தனமா நிக்கிறாங்க. என்னோட பழி வாங்குற பட்டியல்ல யார் யார் காலின்னு நான் குறிச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு ஒவ்வொருத்தரையா ஒழிச்சு கட்டின திருப்தி கிடைக்கும். நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க கேட். சரி சரி, என்னோட எதிரிகள் இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு என்னால முடியாது. போங்க. நான் நிச்சயம் திரும்பி வருவேன். மரியாதையா என்ன கீழே விடுறியா இல்லையா? ட்ரெயின் நிக்காம ஓடி வருது. எல்லாரும் ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. அருமையான வேலை கேட். நம்ம கணக்கு சமமாயிடுச்சு. இது நமக்கு ரொம்ப யூஸா இருக்கே. ஓ மேன், அந்த கைப்பிடி மறுபடியும் உடைஞ்சிடுச்சு. சாரி டாட். ஓகே, அதனால பரவாயில்ல கூப். அந்த மூடி சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ இன்டர்நெட்ல புதுசா இன்னொன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாம். நாமளும் ஜாலியா ட்ரெயின்ல இன்னொரு தடவை போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்த தடவை வீட்டுல யாரையாவது நம்ம வச்சுட்டு போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இன்னைக்கு தான் முத தடவை கெட்ட பேர் வாங்கியிருக்க.